என்ன பார்க்க இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் மிஸ்டர் சங்கர்? வக்கீல் தேவராஜ் உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அத பத்தி பேசலாம்னு தான் வந்திருக்கேன் மேடம். வக்கீல் சார் என் மேல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு? அவருக்கு நீங்க கொலை மிரட்டல் விடுத்ததா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. நீங்க வக்கீல் தேவராஜோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். உங்ககிட்ட நான் எதையுமே மறைக்க விரும்பல. இப்ப நீங்களே சொல்லுங்க, என் மேல பொய் கேஸ் போட்டா என் ஆளுங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? உங்க ஆளுங்க இல்ல மேடம், நீங்களே போன் பண்ணி மிரட்டி இருக்கீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. என்ன மாதிரி மிமிக்ரி பண்றவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லையே. இப்ப நான் போலீஸ்காரனா உங்களை பார்க்க வரல மேடம், அதனாலதான் மஃப்டில வந்திருக்கேன். இப்ப தேவராஜுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனைய சரி பண்றதா என்னுடைய நோக்கமே தவிர தேவராஜ் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல நடவடிக்கை எடுக்கிறது இல்ல மேடம். அப்படி நான் ஏதாவது பண்ணா உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை அதிகமாகுமே தவிர குறையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் மேடம். பிரச்சனை குறையணும்னா தேவராஜ் என் மேல போட்டிருக்கிற கேஸ வாபஸ் வாங்கணும். அதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. மேடம், தேவராஜ் இந்த கேஸ கண்டிப்பா வாபஸ் வாங்குவாரு. ஆனா அது எடுத்த எடுப்பிலே நடக்காது. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகாம வெளியவே முடிக்க நீங்க விரும்புறீங்களா? வெல், அப்படி முடிக்க முடியும்னா எனக்கு சந்தோஷம் தான். இந்த பிரச்சனை சமாதானமா முடியணும்னா அதுக்கு முதல்ல நீங்களும் தேவராஜும் மீட் பண்ணி பேசணும். நீங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசினாலே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும் மேடம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா எனக்கு இதுல 2 கேள்விகள் இருக்கு. என்ன மேடம்? நம்பர் 1, தேவராஜ் என்ன மீட் பண்ண சம்மதிப்பாரா? உங்களுக்கு தேவராஜ மீட் பண்ண சம்மதம் தானே மேடம்? எஸ், ஆஃப் கோர்ஸ். அப்போ தேவராஜ சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகே. நம்பர் 2, தேவராஜ மீட் பண்ணி பேசினா அவர் கேஸ வாபஸ் வாங்கிடுவாரா? தேவராஜ் ஒரு நேர்மையான வக்கீல் மேடம். அவர் கேஸ வாபஸ் வாங்கணும்னா உங்க மேல தப்பு இல்ல நிரூபிக்கணும். தப்பு நடந்திருந்தா அதை சரி பண்ணிக்கங்க. நல்லவங்களை நாம சமாதானப்படுத்தணும்னா நாம நம்மள நல்லவங்களா காமிச்சுக்கணும். அதைத்தான் நான் உங்களை பண்ண சொல்றேன் மேடம். வெரி குட் மிஸ்டர் சங்கர். என்கிட்ட இருந்து தேவராஜா காப்பாத்துறதுக்கு எவ்வளவு அழகா யோசிக்கிறீங்க. மேடம், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க 2 பேருக்குமே நல்லது நடக்கணும் தான் இந்த சமாதான முயற்சியை பண்ணிட்டு இருக்கேன். இதை சொல்றதுக்கு எனக்கு தயக்கமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லாம தான் சொல்றேன் மேடம். இந்த கேஸ்ல உங்களுக்கு கிடைக்க போற தோல்வி உங்க அரசியல் வாழ்க்கையை ஆட்டங்காண வச்சிரும். அதனால இந்த பிரச்சனையில சமாதானமா போயிடுறது தான் உங்க 2 பேருக்குமே நல்லதுங்கிறத தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் மேடம். என்ன? கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். குங்குமம் வச்சு விடணும். சரி, வச்சு விடு. கண்ணை முடிக்குங்க. என்னாச்சு? இன்னைக்கு ஒரு நாள் வெளியில போகாதீங்க, வீட்லயே இருங்க. ஏன்? எதுக்கு என்ன வீட்லயே இருக்க சொல்ற? அது சொல்லு. நேத்து நைட் ஒரு கெட்ட கனவு கண்டேன். அப்போல இருந்து மனசே சரியில்லை. அதான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியில போகாதீங்க எனக்காக. சரி, இருக்கேன். போதுமா?
சரி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டேப்பை கரெக்டாக பிடிங்க, கரெக்டாக எடுங்க அளவு. மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணியாச்சா? என்னங்கிறத நோட் பண்ணோம். அளவெல்லாம் கரெக்டாக இருக்கு. இந்த கடை நமக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் சார். கண்டிப்பாக கிடைக்கும், அதுக்கு நான் பொறுப்பு. ஏன்பா என்ன கடை வாசல்ல அளந்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? நீங்கள் என்ன இந்த கடை டெய்லரா? ஆமா. உங்களுக்கெல்லாம் ஓகே தானே? எனக்கு ஓகே தான் சார். தம்பி, நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லமா வேண்டாமா? ஏய், அங்க பாரு. ஐயா சொல்லுங்க. ஐயா பெரியவரா, உங்க கடைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இடம் இந்த இடம் எல்லாத்தையும் எங்க மேடம் வாங்கிட்டாங்க. இப்போ உங்க கடை இருக்கிற இடமும் அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால தான் அளந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டா உங்க இஷ்டத்துக்கு வந்து அளப்பீங்களா? நாங்க கடையை விற்கிறதா யார்ட்டையும் சொல்லலையே. அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. மேடம் போய் அளந்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க, வந்து அளந்துட்டு இருக்கோம். மேடமா? ஆ, யாரு உங்க மேடம்? மத்திய இணையமைச்சர் சகுந்தலா தேவி இருக்காங்களே, ஓஹோ அவங்க தான். ஓஹோ, அதனாலதான் இவ்வளவு திமிரா நடந்துக்கிறீங்களா? உங்க மேடத்திட்ட போய் சொல்லுங்க, நாங்க இந்த கடையை விற்கிறதா இல்லைன்னு. புறப்படுங்க. வந்துட்டாங்க. ஏன் எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? வேலையை பாருங்க, போங்க. என்ன சார் இது? நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகிறீங்க இன்ஜினியர் சார்? பெருசை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரேன்னு பாருங்க. ஐயா, என்ன நீங்க வயசுல பெரியவரா இருந்துகிட்டு கொஞ்சம் கூட நீக்கு போக்கு தெரியாத மனுஷனா இருக்கீங்க. நீங்க இத்தனை வருஷமா அந்த கடையில இருந்து என்ன பிரயோஜனம்? தனியா ஒரு டெய்லரிங் கடை கூட வச்சு தராம இப்படி மூளையில ஒரு மிஷினை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. இதுல மிதின்னு மிதிச்சு என்ன சம்பாதிச்சு எப்ப நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க? இன்னும் எத்தனை காலத்துக்கு நீங்க இங்கேயே இருக்க போறீங்க? என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன செஞ்சு தரணுங்கிறத என்கிட்ட சொல்லுங்க. தனியா கடை போட்டு வாழ்க்கையில ஓஹோன்னு வர வேண்டாமா? வரணும் தான், ஆனா அதுக்கு இந்த பிராப்தம் இல்லையே. இல்லைன்னு யார் சொன்னது? இந்த இருக்கு பாருங்க. இத பாருங்க, இந்த பாருங்க, இந்த டீலை நல்லபடியா முடிச்சு கொடுங்க. இது வெறும் அட்வான்ஸ் தான். எவ்வளவு இருக்கு? 25 இருக்கு. ஷு, எல்லாரும் பாக்குற மாதிரியா கொடுக்கறது? நைஸா அடியில கொடு. அதுவும் கரெக்ட் தான். இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம் தான். இனிமே பொறுப்பு உங்களோடது. நாங்க கிளம்புறோம் பெரியவரா. இருங்க. கடையை உள்ள வந்து பார்க்காமலே போறீங்களே. வாங்க. எதுக்கு? வாங்க ஐயா, நீங்களும் வாங்க. வாங்க வாங்க. கடை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா சூப்பரா இருக்கு பெரியவரா. பிள்ளையார வேண்டிக்கங்க, நீங்களும் கும்பிடுங்க. யோ பெரியவரா, என்னையா பண்ற? உங்க பணத்தால எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட முடியாது. நான் இந்த கடை எல்லாம் அப்படித்தான். இந்த கடையிலிருந்து ஒரு செங்கலை கூட உங்களால எடுக்க முடியாது. பிரச்சனை பண்ணாம போயிடுங்க. நாங்க இன்னும் பிரச்சனை பண்ணவே ஆரம்பிக்கல. பண்ண ஆரம்பிச்சோம் தாங்க மாட்டீங்க. நீங்க கொடுத்த பணத்தை நான் எரிச்ச மாதிரி நீங்க என்னையே எரிச்சு சாம்பல் ஆக்கணும்னு சரி, நான் சந்தோஷமா சாவேனே தவிர
இந்த கடையை வாங்க விட மாட்டேன். ஓஹோ அப்படியா? ஆமா, நாங்க காலை சுத்தின பாம்பு விடமாட்டோம். சரி, அதையும் பார்ப்போம். தம்பி நடங்க. போங்க. சொல்லு ராஜேந்திரா. கடையில ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? நீ தெளிவா சொல்லிட்டல்ல, இனி அவங்க வரமாட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த பிரச்சனை முடியும்னு தோணல. ஆமா, நீ சொல்றதும் கரெக்டு தான். நான் யார் மூலமாவது பேசி இத சரி பண்றதுக்கு பாக்குறேன். இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலே கிள்ளி எறியறதா நல்லது. வளர விட்டோம்னா கஷ்டம் நமக்கு தான். அவங்களுக்கு இடம் வேணும்னா எங்காவது காலி இடமா பார்த்து வாங்க வேண்டியது தானே. ஏற்கனவே நாம ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கோம். அதுல இது வேற. இந்த விஷயம் மகாலட்சுமிக்கு தெரிய வேணாம். சரியா? தெரிஞ்சா இதையே நினைச்சு ஒரே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா. சரிதாங்க. சரி, மத்தவங்கிட்டயும் சொல்லி வை. ஆ, மக கிட்ட ஏதாவது உளறி வச்சிட போறாங்க. இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன். நீயும் இதை நினைச்சு மனச போட்டு அலட்டிக்காத. சரியா? என் உயிரே போனாலும் சரி, நம்ம கடைய நான் யாருக்கும் விற்க மாட்டேன். இதை நீங்க சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணுமா? எனக்கு தெரியுங்க. சரிடா, நீ வேலையை பாரு. ஆ, சரிங்க. பால் போடுறா. இவ்வளா? ஐயோ, அண்ணா சூப்பர் சிக்ஸ் அண்ணா. டேய் சும்மாறா. எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. ஹலோ. ஹாய். என்ன இது? பால். டேய் சிரிக்காதீங்கடா. நான் என்னமோ மேடத்தை கலாய்க்கிறேன்னு அவங்க தப்பா நினைச்சிட்டு போறாங்க. மேம், இது உண்மையிலேயே பால் தான். BALL பால். அது தெரியுது. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்னென்னவோ நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் பப்ளிக்ல சொல்ல முடியாது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். இந்த கிண்டல்லாம் வேண்டாம். உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இல்லையே. நீங்க வேணா சிட்டிக்கு நடுவுல ஒரு நல்ல இடமா பார்த்து வாங்கி கொடுங்களேன். டேய் சும்மா சிரிச்சு வம்புல மாட்டி விடாதீங்கடா. தப்பு பண்றவங்கள கூட மன்னிச்சிடலாம். ஆனா தப்பு பண்ணிட்டு இப்படி திமிரா பேசுறவங்கள மன்னிக்கவே கூடாது. ஆமாமா, நானும் அததான் சொல்றேன். இனிமே தப்பு பண்ணாதீங்க, அப்புறம் நான் மன்னிக்க மாட்டேன். என்னது? நான் தப்பு பண்ணேனா? என்ன விளையாடுறீங்களா? ஆமா, கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம். நீங்க பார்த்து ஒதுங்கி போகாம வேணும்னே குறுக்க வந்து பாலால அடி வாங்கிட்டு என் மேல வீண் பழி போடுறீங்க. நீங்க மட்டும் அந்த பால தடுக்காம இருந்தீங்கன்னா 4 6 ஆயிருக்கும். இதே மாதிரிதான் ஒவ்வொரு தடவையும் பிளான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதனால என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? எனக்கு ராத்திரி பூரா தூக்கமே வரமாட்டேங்குது. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட்.
இப்ப என்ன பண்ணலாம்? மேடம், அந்த லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் நம்ம கைக்கு கிடைக்கலனா இந்த ப்ராஜெக்ட் நமக்கு அப்ரூவல் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நாம கட்ட போற மாலுக்கு என்ட்ரன்ஸை இந்த பக்கம் வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். ஆனா இந்த வழியில தான் நம்ம பாதையை அடைச்ச மாதிரி இங்க லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் நமக்கு இடைஞ்சலா இருக்கும் மேடம். இப்போ இந்த லக்ஷ்மி ஸ்டோர்ஸுக்கு 2 பக்கமும் இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம வாங்கியாச்சு. ஆனா இந்த லக்ஷ்மி ஸ்டோர்ஸை மட்டும் தான் நம்ம வாங்காம இருக்கோம். உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு கமர்ஷியல் மால் கட்டணும்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுல என்ட்ரன்ஸ்க்கு எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும்ன்றதும் ஒரு முக்கியமான ரூல்ஸ். நம்ம அந்த ரூல்ஸ் படி இதை என்ட்ரன்ஸா வச்சா இனிஷியல் ஸ்டேஜ்லயே அப்ரூவல் தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க மேடம். அதெல்லாம் உள்ள இருக்க நம்ம ஆளுங்களை வச்சு அப்ரூவல் வாங்கிடலாம் மேடம். இல்ல இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம இல்லீகலா போக கூடாது. யாராவது விஷயம் தெரிஞ்சு மீடியா கிட்ட போட்டு கொடுத்துட்டா அப்புறம் அவங்க இத வச்சு 1 வாரத்துக்கு பிரேக்கிங் நியூஸா போட்டு நம்ம பேரை கெடுத்துருவாங்க. நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் எப்பவுமே மீடியாவை யூஸ் பண்ணிக்கணுமே தவிர மீடியா நம்மளை யூஸ் பண்ணிக்க நாம விடவே கூடாது. கரெக்டு தான் மேடம். அப்ப நாம இந்த லக்ஷ்மி ஸ்டோர் ஆளுங்களோட தான் மோதி ஆகணும் மேடம். ஆனா அவங்க நம்ம வழிக்கு வரமாட்டாங்க போல இருக்கே மேடம். எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. யாருக்கு என்ன விலைன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட புத்திசாலித்தனம். அம்மா, நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா. அதனால அந்த கடையில ஆரம்ப காலத்துல இருந்து டெய்லரா வேலை பார்க்குற அந்த பெரியவரை பணம் கொடுத்து நம்ம பக்கம் இழுக்க பார்த்தேன். ஆனா அவர் முதல்ல நமக்கு சாதகமா பேசுற மாதிரி பேசி கடைக்குள்ள கூட்டிட்டு போய் சாமி முன்னாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்க விளக்குல பணத்தை கொளுத்திட்டாருமா. நான் அந்த பணத்தை எரிச்ச மாதிரி நீங்க என்னையே எரிச்சாலும் நான் என்னைக்கும் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருமா. பணத்துக்கு விலை போகலனா பாசத்துக்கு விலை போவாங்க, இல்லனா பயத்துக்கு விலை போவாங்க. அது என்னன்னு கண்டுபிடிங்க. மேடம், நாம எதுக்கு இந்த டெய்லர் பின்னாடி எல்லாம் அலையணும்? ஸ்ட்ரைட்டா அந்த கடை ஓனர்கிட்ட பேசிடலாமே. நீங்க யார்கிட்ட என்ன பேசுவீங்களோ எப்படி பேசுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அந்த கடை வேணும், அவ்வளவுதான். அம்மா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அந்த கடை ஓனரையே பார்த்து என்னையா கடையை விற்க முடியுமா முடியாதான்னு ஒரு ஆட்டிடுற. முதல்ல நல்ல விதமா பேசி பாருங்க. வழிக்கு வரலனா அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பாப்போம். சரிங்கம்மா. அப்போ நான் மற்ற பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன் மேடம். நம்பிக்கையா பண்ணுங்க. அந்த லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் கண்டிப்பா நமக்கு கிடைச்சிடும். சரிங்க, இப்போ நாங்க கிளம்புறோமா? முடியலனா முடிச்சிடுவேன். பட்டாபி மேடம். நாங்க வரோம் மேடம். மேடம், லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் ஓனரோட பையன்தான் வக்கீல் தேவராஜ். அவனை இப்ப நம்ம பக்கம் இழுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேடம். மேடம், அவன் மட்டும் நம்ம பக்கம் வந்துட்டான்னா அவனை வச்சு இந்த கடை விவகாரம் எல்லாம் சரி பண்ணிடலாம் மேடம். இன்னும் தேவராஜே நம்ம பக்கம் வரல. சங்கர் கிட்ட இருந்தும் இன்னும் சாதகமான பதிலும் வரல. அப்படியே வந்து தேவராஜ் நம்ம வலையில விழுந்தாலும் அவசரப்பட்டு தேவராஜ இந்த கடை பிரச்சனையில இழுக்க கூடாது. நாம அவன் கடையை விலைக்கு வாங்க முயற்சி பண்றது அவனுக்கே தெரியக்கூடாது. தேவராஜ பொறுத்த வரைக்கும் இந்த சகுந்தலா தேவி ரொம்ப 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 நல்லவ. அவனோட அந்த நம்பிக்கைய வச்சு நம்ம சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. தேவராஜ்க்கு தெரியாமலேயே அந்த கடைய நான் என் கைக்குள்ள கொண்டு வருவேன். தேன் கூட்ட கலைக்கணும்னா சுத்திலும் நெருப்ப காட்டணும். அந்த லக்ஷ்மி ஸ்டோர் சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே நான் நெருப்ப காட்டாம எப்படி ஓட வைக்கிறேன்னு பொறுத்திருந்து பாரு.